கார்த்திக், நான் இப்போ சம்பாதிச்சு 15 வருஷம் ஆயிடுச்சு. பல நேரங்களில் நான் பல பேரை பார்த்துருக்கேன். பொருளாதாரத்தில் அவங்க இறங்கும்போது அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்து, ஆனால் அதே மரியாதையோட வீட்டில் நான் இருக்கேன். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என் பொண்ணு சொல்லும், நேடாடி சும்மா ஆஃபீஸ் போய் எந்த வருமானம் இல்லாமல் எதுக்கு இவ்வளோ போய் டே நைட் உட்காந்து இப்போ இது பண்ணுவீங்க. ஆனால் ஒரு நாளும் ஏன் இப்படி எப்படிமா அப்பா அவர் இஷ்டம். நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ல இருந்து, கார் வாங்கினதுல இருந்து, காருக்கு டீசல்ல இருந்து எல்லாமே என்னோட பணம் இல்லை. அதை ஏத்துக்கிற மனைவி இருக்காங்க இல்லையா. நான் காலைல 6 மணிக்கு எந்திரிச்சாலும் நான் எழுந்துக்கூடாது. ஏன்? அவ பக்கத்துல இருக்கணும். பக்கத்துல இருந்தா காலை தூக்கி போட்டுருவா. டேடி இப்படி திரும்பி படுவா. திரும்பி படுத்தா அந்த சைடு காலை போடணும், அந்த சைடு திரும்பி படுவா, அந்த பக்கம் போடணும், அந்த காலை தூக்கி போடுவா. இப்போ யூஎஸ்ல படிக்கிறப்போ இப்போ அவளே சமைக்கணும், அவளே பெருக்கணும், அவளே கொட்டணும், அவளே கக்கசு கழுவணும். ஏன்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு? இல்லை டேடி, இங்கே டேடி ஏன் என்ன ட்ரெஸ் போட்டான், என் இடுப்பு தெரியுதா, என் தொடர் தெரியுதா, நீங்கள் யாருமே பார்த்தது இல்லை. அவன் மட்டும் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் இந்தியாவில் நடக்கும்போது எனக்கு ஊசியால் குத்துற மாதிரியே இருக்கும். எஜுகேஷனில் அவள் டாப்பர், ஆல்வேஸ் டாப்பர். 99 எடுத்தாவே அழுவா. சார் என் பையன் அப்படியே கவுண்டர். நம்ம பாஸ் ஆகிடும் டேடி சார், படிக்கவே மாட்டாங்க. ஒரு நல்ல குடும்பம். எனக்கு கல்யாணம் பண்ணி 23 வருஷம் ஆச்சு, நான் காதலிச்சு 12 வருஷம் ஆச்சு. அதனால் ஏற்கனவே 35 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். குடும்ப வாழ்க்கையில் ரோஜாங்கிறவங்க அவங்க ஒரு நடிகையா இல்லாமல் ஒரு மனைவியா, ஒரு தோழியா. உங்கள் ஃபில்மோகிராஃபி அண்ட் நீங்கள் பண்ண படங்களில் ஒரு இன்ஸ்பயர் ஆகி இப்போ எனக்குலாம் கேப்டன் பிரதமர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி டெக்னிக் அப்போ யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒன்று வந்துச்சு. அது ப்ரொஃபஷனல் லைஃப். அப்படியே பர்சனல் லைஃப் வந்தோன்னா அது ஒரு அழகான குடும்பம். அழகான இப்போ ரீசெண்டாக ஒரு 23rd ஆனிவர்சரி சார். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன். ஒரு 20 வருடம் தாண்டி ஒரு வாழ்க்கை, அழகான ஒரு குடும்பம் அமைஞ்சு அது போயிட்டுருக்கு. ஸோ ரோஜா மேம், உங்களோட அது அப்ஸாக இருக்கட்டும், டவுன்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி டைம்லாம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக உங்களுக்கு இருந்திருக்கு சார்? நீங்களும் உங்களுக்கு? கார்த்திக், நான் இப்போ சம்பாதிச்சு 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆனஸ்ட்டாக சொல்கிறீங்க? ஆனஸ்ட். சம்பாதிச்சு 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அதே மரியாதையோட வீட்டில் நான் இருக்கேன். இன்னும் என்னோடய சேயிங்கு இதுவாக இருக்குது அப்படின்னா அந்த அன்பும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும், அந்த ரெஸ்பெக்டும் தான் காரணம். அப்போது பல நேரங்களில் நான் பல பேரை பார்த்துருக்கேன். அந்த பொருளாதாரத்தில் அவங்க இறங்கும்போது அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை வந்ததே இல்லை. எனக்கு ஐஸ் பிரேக்கிங்கே இப்போ நீங்கள் சொன்னது தான். சம்பாதிச்சு 15 வருஷம் ஆச்சு. 2010 தான் நான் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் படமே பண்ணல. ஆனாலும் நான் அந்த இதோடு இருக்கேன். அதே அன்போடோ அந்த இதோட எதுவுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் அது வேறு கருத்து மோதல் வரும், சண்டை வரும், அதெல்லாம் ரெகுலர் காமன். அது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும், அது வரும், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒருபோதும் இந்த இது வராமல் இருக்கிறது காரணம் நான் எங்களுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே எல்லா சுகதுக்கங்களையும் நாங்கள் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம், ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுருக்கோம். விட்டு கொடுக்குறது இது விட்டு கொடுத்துட்டோம். அதனால் எங்கள் கல்யாணம் பண்ணி 23 வருஷம் ஆச்சு, நாங்கள் காதலிச்சு 12 வருஷம் ஆச்சு. அப்போ 30 கேப்டன் புரோர் முன்னாடி வாடு கூட அதுக்கப்புறம் அதுக்கு தானே. அதனால் ஏற்கனவே 35 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதனால் அந்த எப்படி விஜயகாந்த் சார் எனக்கு ஒரு பெரிய பக்கபலமோ திரைத்துறையில், அது மாதிரி குடும்ப வாழ்க்கையில் ரோஜாங்கிறவங்க அவங்க ஒரு நடிகையாக இல்லாமல் ஒரு மனைவியாக, ஒரு தோழியாக எனக்கு இருக்கிறதால ரெண்டாவது சொன்னீங்க பாருங்க, தோழியா. ஆமாம், அதுதான் கஷ்டம். மனைவியாக கூட இருப்பாங்க, தோழியாக இருக்கிறது இல்லையா. நான் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நான் இன்னும் என் பொண்ணு சொல்லும், நேடாடி சும்மா ஆஃபீஸ் போய் எந்த வருமானமும் இல்லாமல் எதுக்கு இவ்வளோ போய் டே நைட் உட்காந்து இப்போ இது பண்ணுவீங்க. சமயத்தில் நைட்டு ஒரு மணி 2 மணிக்கெலாம் கூட இங்கே பிரச்சனை நடக்கும். ஓகே, அப்போ அதுக்கு நான் வர வேண்டியது இருக்கும். அப்படி சில நேரம் டாக்டர் சொல்லுவேன். ஆனால் ஒரு நாளும் ஏன் இப்படி இது எப்படிமா அப்பா அவர் இஷ்டம். இல்லை, எனக்கு ஐ திங்க் நான் கொஞ்சம் டிரைவாக கேட்குறேன். ஏன்னா இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கும்போது 2 இப்போ கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், ஓடிக்கிட்டே இருக்காங்க. காசு, பணம், ஏதாவது ஒரு சப்போர்ட் டவுன் ஆனாலுமே அது ஒரு சில ஃபேமிலியில் பயங்கரமாக ரியாக்ட் ஆகும். ஏன்னா இது கூட பண்ண முடியாதா உங்களால், இப்போ எப்படி குடும்பத்தோட தலைவனாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சண்டை பெருசாகி அது போகும். ஐ திங்க் இது எனக்கு ரொம்ப
அதான் சொன்ன ஐஸ் பிரேக்கிங்காக இருக்குது சார், எனக்கு ஓப்பனிங்காக இருக்குது சார். இப்போ நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாம், இன்னும் கார்லேருந்து, காருக்கு டீசல் இருந்து, இப்போ அவங்க கார் வாங்கினதுலேருந்து எல்லாமே வந்து என்னோட பணம் இல்லை. சார் இது ஒத்துக்கிறதுக்கே ஒரு அது வந்து அதை பற்றி கவலையும் இல்லை. ஓகே, எது எங்களோட குடும்பம், நாங்கள் தான் அதை பற்றி தப்பாக சரியானோம். அதனால் வந்து அதை பற்றி இதுவும் இல்லை. அதனால் அதை ஏற்றுக்கிற மனைவி இருக்காங்க இல்லையா, அப்போ மீதி எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்பா சூப்பர் சார். குழந்தைங்களை பற்றி கண்டிப்பாக பேசணும். ஏன்னா இப்போ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிங்க, என்ன அது சாப்பிட்டியா அது சாப்பிட்டியா, அது எப்படி பாயில்டாக இருந்ததா இல்லை ஃப்ரைடாக இருந்ததாங்கிற மாதிரிலாம் கேட்டிங்க. எவ்வளோ செல்லம் உங்களுக்கு? முதல் வந்து பொண்ணு, ரெண்டாவது பையன். பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப, இப்போ யூஎஸில் படிக்கிறப்போ. ஓகே, இப்போ அவளுக்கு என்னன்னா இப்போ தான் ஒரு வாரம் ஆச்சு. இப்போ இந்த வெக்கேஷன் வந்தா ஒரு 2 months இங்கே ஸ்டே பண்ணிட்டா. அதனால் இப்போ என்னோட மிஸ்ஸிங் வந்து இப்போ அவளுக்கு வந்து திடீர்னு நைட்டு மிட் நைட்டில் வந்து எழுந்துக்கிறா. டைமிங் அவள் மிட் நைட்லேயே தூக்கம் வர மாட்டேங்குது அவளுக்கு. இப்போ இங்கே படுத்தாவே வந்து நான் காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சாலும் நான் எழுந்துக்கூடாது. ஏன்? அவள் பக்கத்தில் இருக்கணும். பக்கத்தில் இருந்தால் காலை தூக்கி போட்டுருப்பா. அப்படி நான் அசைஞ்சாவே அது இருக்கும். டேடி இப்படி திரும்பி படுவா. திரும்பி படுத்தா அந்த சைடு காலை போடணும், அந்த சைடு திரும்பி போடணும், அந்த பக்கம் வந்து போடணும், அந்த காலை தூக்கி போடுவா. அவளுக்கு 19 வயசு ஆயிடுச்சு. சரி, ஆனாலும் வந்து அவங்க அம்மா திட்டுவாங்க, என்ன நீ இது மாதிரி இது பண்ற, அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன்னால இது பேர் பண்ண முடியாது. அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேம்மா நான். உங்க அம்மா இது மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன் அப்படின்னாங்க. நான் இல்லாட்டி உங்க அப்பா ஒன்னா நீ கூட கூட்டு போயிடு. அவ்வளோ அட்டாச்மெண்ட்டு. இப்போ வந்து என்னன்னா இங்கே வந்து இப்போ இங்கே தண்ணி அங்கே இருக்கு. இப்போ வந்து இவ இங்கே இருக்கான்னு வச்சுங்க, இங்கே தான் பாட்டி கூட பாட்டி அப்படின்வா. என்னம்மான்னா தண்ணி எடுங்கன்னு. எங்கள் அம்மா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருப்பாங்க, அவங்க வரணும், ஃபோன் பண்ணுவா, அவங்க வந்து அதை தண்ணி எடுத்து கொடுக்கணும். இங்கே இப்போ அவளே சமைக்கணும், அவளே பெருக்கணும், அவளே கூட்டணும், அவளே கக்கசு கழுவணும், அவளே வாழ்க்கை ரியாலிட்டி ஆஃப் பேச்சுலர் லைஃப். இப்போ தனியாக அவள் சொல்கிறா, இல்லை ஓகே டேடி எனக்கு ஏம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு. இல்லை டேடி எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு பெரிய சுதந்திரம் இருக்குது டேடி. இங்கே ஏன் இந்தியாவோட எனக்கு இது வந்து இதுவாக இருக்குது. என்னம்மா அவள் சொல்கிறா, அது எல்லாருமே இந்தியர்கள் வந்து இது பண்ண வேண்டியது. இங்கே டேடி நான் என்ன ட்ரெஸ் போட்டேன், என் இடுப்பு தெரியுதா, என் தொடை தெரியுதா, நீங்கள் யாருமே பார்த்ததில்லை டேடி. அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஒருபோதும் நான் வந்து, ஆனால் இந்தியாவில் நடக்கும்போது எனக்கு ஊசியால் குத்துற மாதிரியே இருக்கும் டாடி. அவங்களோட ஃபீல் அது. ஆமாம், எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டாக இருக்கும். அது இல்லை டாடி, இப்போ நான் சுதந்திரமாக இருக்கேன், அதனால் இந்த கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள நான் தயார் அப்படிங்கிற அந்த ஒரு இது அவளுக்கு அங்கே பிடிச்சிருக்கு. பையன் வந்து அவளுக்கு வந்து இப்போ நிறைய பேர் நடிக்கிறதுக்கு கேட்டாங்க. நான் அதுதான் கேட்க வந்தேன். ஏன்னா இப்போ 2 பேரும் இங்கேருந்து ஒரு வேற கிட்டத்துக்கு நான் சொல்லிட்டேன் அவங்க இஷ்டமான. அவன் சொன்னேன், இல்லை டாடி எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்து அவளுக்கு மியூசிக் ரொம்ப இஷ்டம். ஆனால் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறா. அதனால் அங்கே எப்பவுமே அவள் வந்து எஜுகேஷனில் அவள் வந்து டாப்பர், ஆல்வேஸ் நம்பர் 2 பேருமே வேலை. டாக்டர் வந்து ஆல்வேஸ் டாப்பர். ஃப்ரம் த பிகினிங் அவள் தான் டாப்பர். ஓகே, அதனால் வந்து அவளை பற்றி இதில் எப்போ 99 எடுத்தாவே அழுவா. சார் ஒரு மார்க் கேட்க மார்க்கு நான் சொன்னேன், இது நான் சொன்னேன், இல்லை ஷோ நீங்கள் வந்து இப்படி இருக்கக்கூடாது, அப்புறம் தோல்வி உன்னால் ஏற்றுக்க முடியாது, அதனால் வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாது டேடி, நீங்கள் எதாவது ஒன்று சொல்லுங்க டேடி அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைம்மா வாழ்க்கையில் வந்து நம்ம தோல்வி வருவது அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் நம்ம எதுக்கு பழுவுற, ஒரு மார்க்குங்கிறது வந்து மார்க் ஒன்று டிசைட் பண்ண போகுது லைஃப். இல்லை டாடி நான் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கல, எனக்கு அது வரும் அப்படின்னு. அது கிடையாதுங்க, அப்படி தான் என்னோட. என் பையன் அப்படியே கவுண்டர் ஆப்போசிட் நம்ம டாடி பாஸ் ஆகிடும் டாடி. சார் நீங்கள் எப்படி சார்? நீங்கள் நான் டாப் தான் ஆல்வேஸ். டாப்பரா? சாரி சார். ஓகே, எப்பவுமே டாப் தான். சரி, நம்பர் 1 தான் என்னோட இது வந்து ரேங்க் நம்பர் 1 தான். அதனால அவங்க அம்மா சொல்லுவாங்க, பொண்ணு உன்ன மாதிரியே இருக்க பையன். அவங்க வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அதனால வந்து டாடி பாஸ் ஆகிடும் டாடி. அது திடீர்னு பார்த்தா போன வாட்டி வந்து ஒரு 80% வந்துடுச்சு. என்னடா அதுன்னு எனக்கு தெரியல சார். படிக்கவே மாட்டான் சார். சரி, நீங்கள் அவனை படிக்க வைக்க எங்களுக்கு வந்து 1 hour ஆகும். ஒரு உட்காந்து புக் எடுத்து படிக்க 5 நிமிஷம் படிப்பான், அப்புறம் போயிடும். ஆனால் இன்டெலிஜென்ட் டு த கோர் அந்த 5 நீங்கள் 3 மணி நேரம் படிக்க வேண்டிய விஷயத்தை அவன் 5 நிமிஷத்தில் எப்படி படிப்பானோ எனக்கு தெரியாது. எங்கே கேட்டீங்க? அந்த பசங்களுக்கு காலேஜில் வந்து இது இப்போ 2nd இயர் போகிறான் சார். புக்கு வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணதே இல்லை.
புக் இருக்கா? அது கூட அவனுக்கு தெரியாது, ஓப்பன் பண்ணதே இல்லை. நான் எனக்கு கோவம்னா கோவம், அவ்வளோ கோவம் வரும். டேடி நான் சொன்னேண்ணா நான் பாஸ் பண்ணுவேன், அதில் யாச்சும் என்கிட்ட கேளு, என்ன நீ அப்புறம் எது காலேஜ் போகிறேன், அங்கே தான் படிக்கிற மாதிரி இங்கே வந்து படிக்கணும் சரி அப்படின்மா. அது கவுண்டர் அவன் பிராக்டிக்கலா இருக்கு. அவனுக்கு வந்து நடிக்கணும்னு தான் அவனுக்கு ரொம்ப ஆசை. ஓகே அதனால சரி நான் சொன்னேன் நீ நடி, பட் ஒரு டிகிரி வேணும் எனக்கு. அது வந்து அது எனக்காக நீ டிகிரி. இப்போ லயலோவில் வந்து பிபிஏ படிக்கிறான். ஓகே ஓகே அதனால் அது கூட ஒரு லைலா சூஸ் பண்ணி போகிறார். இங்கே பிரபாஸ்லாம் சரி சரி. அதனால அவர் வந்து அவர் சூஸ் பண்ணி லயலோவில் சேரணும். அதுக்கு நிறைய பேரை வந்து இது பண்ணி தான் லயலோவில் சேர்த்தார். ஓகே. அதனால் அவர் என்னன்னா வந்து இருந்தாலும் என்ன இதுவாக இருந்தாலும் அந்த அப்பா அம்மாவுக்கு கொடுக்க ரெஸ்பெக்ட் இருக்கீங்களா, அதை வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஒரு நல்ல குடும்பம் எனக்கு. எங்கள் அம்மா இன்னும் என் கூட தான் சுற்றி போடுங்க. இல்லை இப்போ நீங்கள் அவங்க மொத்தமாக ஹைதராபாத்தில் இருக்காங்களா? இல்லை இங்கே தான், இங்கே எல்லாம் இல்லை இங்கே ஓகே சூப்பர். வந்து வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு இங்கே வந்துடுவாங்க. ஏன்னா பையனுக்கு லீவ் இல்லை, Family பையனுக்கு அவங்க ரொம்ப அட்டாச்சு. அதனால ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அவங்க இருந்துருவாங்க. மண்டே டு ஃப்ரைடே தொகுதியில் இருப்பாங்க. சூப்பர். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.